தவறு என்றால் சிறியவரோ பெரியவரோ யார் செய்தாலும் தவறுதான். சிறியவர்கள் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் தட்டி கேட்க உரிமைப்பட்டிருப்பது போல, பெரியவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அதையும் பக்குவமாக வார்த்தைகள் தடிக்காமல் வயதில் சிறியவர்களும் தட்டி கேட்கலாம். இதற்காக பயம் ஏதும் தேவையில்லை. இறையனார் என்னும் சிவனே செய்யுள் ஆசிரியர் என தெரிந்தும் அதை பக்குவமாக தட்டி கேட்டவர் நக்கீரர். சிவன் எழுதிய கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது செறியேயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீயறியும் பூவே என்ற பாடலை தினமும் 3 முறை சொல்பவர்களுக்கு பெரியவர்கள் செய்யும் தவறை தட்டி கேட்கும் மனப்பக்குவமும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லும் தைரியமும் ஏற்படும். மலர்களில் உள்ள நல்ல தேனை தேர்ந்தெடுத்து உண்ணும் தும்பியே, என் கேள்விக்கு கண்டபடி பதிலளிக்காமல் நீ கண்ட உண்மையை மட்டும் சொல். நீ பறந்து பறந்து பல பூக்களில் அமர்ந்த போது பெண்களின் கூந்தலை விட மணமிக்க மலர்களை கண்டாயா என்பது இதன் பொருள்.